Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு பேண்ட்ரோன் ஸ்பெஷல் கலர். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே வந்து அந்த கலர் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கலருன்றது ஒரு சிஎம்ஒய்க்கு பர்சன்டேஜில் ஒரு கலர் ஃபார்ம் பண்ணுறது, அது பேர் பேண்ட்ரோன் ஸ்பெஷல் கலர் ஸ்பாட் கலர்னுவாங்க. ஸோ அதை ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் எப்படி மிக்ஸ் பண்ணி ஸோ பிரிண்ட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் கலருன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒர்க். ஸோ நம்மக்கிட்ட ரெடிமேடாக இங்க்ஸ் இருக்கும் போது அதுவே என் நம்பர் ஆஃப் இங்க்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் எந்த இங்க் வேணுமோ அந்த இங்க்கை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பெஷல் கலர் சம் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட ஸ்பெஷல் கலர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பேண்ட்டோன்லேயே இந்த நம்பரில் தான் அவங்களோட பிராண்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் வரும்போது அது எப்படி ஸ்பெஷல் கலர் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் அதில் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை பொறுத்தவரையும் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டாண்டர்ட் கலர்ஸ்லேருந்து எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன் ஃப்யூச்சரில் அதே ஆர்டர் அதே இது வரலாம், சரிங்களா? ஸோ அப்போ திருப்பி மிக்சிங் பண்ணும்போது மேபி கலர் வேரியேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெடிமேட் கலர்ஸ்னால் அதோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் தான். ஸோ ஷேடோட மிஸ்மேட்ச் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் போயிடணும். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லா ஆர்டருமே வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் தான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்பெஷல் கலர் ஏதாவது வந்ததுனாலே நான் அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஷேட் இருக்கோ அந்த ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் இங்க்ஸ் எடுத்து பிளாஸ்டிக் இங்க் எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். பட் ஒரு அவேர்னஸ் எப்படி வந்து இதை க்ரியேட் பண்ணுறது ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வியூ பண்ணுவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணிங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சேனல் க்ரோத் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ். நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்டோன் கலர், அதாவது என்னோடய டிசைன் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஒயிட் பிரிண்ட் பண்ணி இந்த டிசைன் எடுத்து ஒரு பேண்டோன் கலராக எப்படி நியூ ஜென்ரேட் பண்ணி அதை எப்படி ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் திஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டோன் கலர் எப்படி, அதாவது ஸ்பாட் கலர்னுவாங்க, பிஎம்எஸ் கலர்னுவாங்க, அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ வெப் வெர்ஷன்லேருந்து பிரிண்ட் வெர்ஷனுக்கு எப்படி மாற்றுறது, எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்றது தான் இது ஒரு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்டாண்டர்டுன்றது கிடையாது. ஸோ என்னோட நாலேஜு நான் எடுத்த சோர்ஸ்லேருந்து தான் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா பேண்டோன் புக்ஸ் இருக்குது, நிறையா வந்து வெளியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் செட்டப் தான் இது, சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் போட்டு என்னோடய இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன டிஷர்ட் கலர் வைக்க போகிறேன்னா பிளாக் கலர். ஸோ அதை நான் பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கிறேன் பிளாக் கலர், சரிங்களா? பிளாக் கலரில் இதில் தான் இப்போது நம்மளோட டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆக போகுது. டெக்ஸ்ட்டுன்றது என்னோடய டிசைன், சரிங்களா? என்னோடய டிசைன் நான் டிசைன் பண்ண போகிறது. ஸோ என்னோடய டிசைன் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசைன் தான் நான் வந்து பேண்டோன் மிக்சிங் பண்ணி பிளாக் டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பேண்டோன் கலர் யூஸ் பண்ண போகிறோம்னா 3278ன்னு ஒரு பேண்டோன் கலர். அது கொஞ்சம் க்ரீன் கலராக தேவைப்படுறதுனால ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, ஒரு க்ரீன் கலர் தேவைப்படுறதுனால ஸோ அந்த கலர் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை மேட்ச் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நியூ ஸ்வாட்ச் கலர் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்சஸ், அதாவது இல்லஸ்ட்ரேட்டில் ஸ்வாட்சஸில் ஓப்பன் ஸ்வாட்சஸ் லைப்ரரியில் கலர் புக்ஸில் ஸோ பேண்டோன் சாலிட் கோடர் இதில் போயிட்டு எனக்கு நான் என்ன கலர் வேணும் 3278 பேண்டோன். ஸோ இது ஒரு க்ரீன் கலர். ஸோ இப்போது இந்த கலர் தான் வந்து எனக்கு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த பிளாக் கலர் தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலரோட பர்சன்டேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்கே C100, M வந்து 10, Y 69, K வந்து 97. ஸோ இதுதான் இந்த கலரோட பர்சன்டேஜ், ஒரு மிக்சிங் பர்சன்டேஜ், சரிங்களா? ஸோ இதுதான் சிஎம்ஒய்கே சேர்ந்தது தான். ஸோ எல்லா ஸ்பாட் கலருமே வந்து ஒரு சிஎம்ஒய்க்கோட தூக்குதல் தான், சரிங்களா? 4 கலரோட மர்ஜிங் தான் வந்து ஒரு நியூ ஸ்பாட் கலர். ஸோ எதுக்காக இந்த ஸ்பாட் கலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கலர் வச்சு பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் நிறையா அதிகமாகும். ஸோ பேண்டோன்ன்றது ஒரே கலர், இந்த 4 கலர் மர்ஜ் பண்ணி ஒரு கலராக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்காக தான் காஸ்ட் மெயின் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்க்காக தான் இந்த பேண்டோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நான் 3278க்கு எப்படி வந்து மிக்சிங் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் சர்ச் பண்ணி ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா FN இங்க் மிக்ஸ் சிஸ்டம்னு இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து உங்கள் பேண்டோனோட மிக்சிங்காக நான் யூஸ் பண்ணுறது. ஸோ 3278 என்னோட நம்பர் போட்டு 100 கிராம்ஸ் நான் 100 கிராம்ஸ் வச்சு சாம்பிளுக்காக பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில்
3 to 7 8க்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டோட ஒரு சார்ட்டு, பட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட புக்கு ஒரிஜினல் பேண்டோன் புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட்டே வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு அந்த இதை ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதில் ஒயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் 37 கிராம்ஸு, ராயல் ப்ளூ 36 கிராம்ஸு, கெல்லி க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸு. ஸோ இந்த 3 கலரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 100 கிராம்ஸோட ஒரு ஈக்குவேஷன். ஸோ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேப்பரில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால், சரிங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வச்சு நான் வந்து லைவாக வந்து ஒரு இங்கை மிக்ஸ் பண்ணி நியூ கலர் வச்சு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அடுத்த ஸ்டெப் போகலாம்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேண்டோன் 3278Cன்ற ஒரு கலரோட மிக்சிங் எப்படி பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ வெப்வியூவில் அது ஒரு க்ரீன் கலரில் இருந்திருக்கும். பட் அதோட ஒரிஜினல் அவுட்புட் வந்து அந்த டீல் கலர் தான், சரிங்களா? ஸோ ஏன்னா கலரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராயல் ப்ளூவும் கெல்லி க்ரீன்ன்றது ஒரு டார்க் கலர், ராயல் ப்ளூன்றது ஒரு டார்க் கலர். ஸோ ராயல் ப்ளூ நிறையா வரும்போது அதோட கலரும் பார்த்திங்கன்னா அந்த டீல் கலரில் தான் வந்தது. ஸோ ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அந்த ஒயிட் கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் லிங்க் வேறு பிராண்ட் இருக்கும். ஸோ நான் எடுத்த வெப்சைட்லேருந்து எடுத்த அந்த ஃபார்முலா வேறு இது இருக்கும். ஸோ பேண்டோனோட ஒரிஜினல் ஃபார்முலா அந்த பேண்டோன் வெப்சைட்லேயே இருக்குது. பட் அந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அந்த புக், அது மேட்சிங் சிஸ்டம் புக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணலாமான்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரெடிமேட் கலர்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் கிடைக்கும். அண்ட் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஸோ எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டிங்கோடு வருவாங்க. ஸோ அந்த கலரோட பேண்டோன் கலராகவே இருந்தாலுமே அதோட ரிலேட்டட் என்ன ஷேடு இருக்கோ அந்த கலர் நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன். எதுக்காகனா ஒரு ஃபியூச்சர் அவேர்னஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது திருப்பி நம்ம மிக்சிங் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி ஷேடு மாறுறதுக்கு ஒரே ரெடிமேட் கலர்ஸ்லேயே போயிடலாம். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் சேஃபர் சைடு வந்து நம்ம ரெடிமேட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது இட் வுட் பி பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ ரேதர் தென் பேண்டோன் மிக்சிங். அதுவும் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் பேண்டோன் கலரோட மிக்சிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் குவைட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி வச்சுருப்பாங்க, ஒரு 10 kg 5 kg அவ்வளோ இருந்தால் தான் அந்த பேண்டோன் கொடுத்து. ஸோ வாங்குறது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க ரெடிமேட் கலர்ஸில் நியர்பை ஷேடு எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது பெஸ்ட் வே. அண்ட் இது ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி தரோம், சரிங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.